ஓகே, எழுதி காணுங்க. Shivalata s@gmail.com. S again. Shivalata again. Andhra S Shivalata SHIVALATHS @gmail.com. මම ඔයාලට මොකද්ද පෝට් එක දුන්නේ මට දැන් මතක නැහැ. SHI Shivalata SHI Shivalata. මිස්ටර් මම මොකද්ද පෝට් එක දුන්නේ මට මතක නැහැ මිස්. මම මොකද්ද දුන්නේ? බවුන්ඩ් එක මම කිව්වද මිස්? මම කිව්වේ නෑ. ඔයා DDTS එකට දානවා කිව්වේ නේ. එයා කතා කරලා තමයි. මම කතා කරා. එයා කතා කරා. එයාට මම ඕන කොට කිව්වා. but Yeah, Harish. Not yet. இன்னும் முடிக்கல. எப்படி சொல்லணும்? இன்னும் முடிக்கவே இல்ல. முடிச்சிட்டேன் டீச்சர். ஓகே ஓகே. சரி, இப்ப மிஸ் வந்து உங்களுக்கு ஒரு படத்தை வச்சு நிறைய வசனம் எழுத காட்டிட்டேன், அப்படித்தானே? ஓகே, இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு படம் ஒன்று காட்ட போறேன். அந்த படத்தை வச்சு நீங்க இப்ப எனக்கு வசனம் அமைச்சு காட்டுங்க. ரைட், மிச்சுக்கு இந்த படத்தை பார்த்து 5 வசனம் எழுதினா போதுமா? 5 வசனம், ரைட்டா? அது வந்து 3 சொல்லில இருக்கலாம், 4 சொல்லில இருக்கலாம், 5 சொல்லில இருக்கலாம். எனக்கு வந்து 5 வசனம் மட்டும் அமைச்சு காட்டுங்க. இதுல இருக்கிற படங்களை பார்த்து 5 வசனம் மட்டும் ஒருக்கா அமைத்து காட்டுங்க பாப்போம்.
எழுதுறீங்களா ஹரீஷ்? எனக்கு முடிக்கவில்லை டீச்சர். முடிக்கல. ஓகே, நீங்க என்ன எழுதினீங்கன்னு இருக்கா மிஸ்ஸுக்கு சொல்லுங்க பாப்போம். சொல்லி சொல்லி எழுதுங்க பாப்போம். மிஸ்ஸுக்கு ஒவ்வொரு வசனமா சொல்லுங்க. வண்ணத்தி பூச்சி பூவின் இருக்கிறது. வண்ணாத்தி பூச்சி பூவில் இருக்கிறது. ஒரு வண்ணத்தி பூச்சி பறக்கிறது. ஒரு வண்ணாத்தி பூச்சி பறக்கிறது. பறவை ஒன்று பறக்கிறது. பறவை ஒன்று பறக்கிறது. வேற என்ன பறவை எழுதலாம்? பூவில் இருக்கிறது. பறவை பூவில் இருக்கிறது. பூவில் என்ன செய்யுது? குடிக்கின்றது. என்ன குடிக்குது? ரோசா பூ. என்ன குடிக்குது? என்ன குடிக்குது? வடிவா வடிவா வசனம் சொல்லிட்டு எழுதுங்க. என்ன குடிக்குது? பறவை ஒன்று என்ன குடிக்குது? பறவை பறவை ஒன்று ஒன்று பூவின் பறவை ஒன்று பூவின் குடிக்கின்றது. என்ன குடிக்கிறது? என்னத்த குடிக்குது? தண்ணி குடிக்குதா? இல்ல, பூ. அது என்ன குடிக்குது? தேன் குடிக்குது. பூவில் என்ன இருக்குது? தேன் பறவை இருக்குது. ஒன்று தேன். அப்ப எப்படி எழுதலாம்? நாங்க சரியான வசனம் எப்படி எழுதுறது? குருவி பறவை ஒன்று, ஒன்று தேன் பறவை ஒன்று பூவின் மேல் குடிக்கின்றது. உள்ள தேனை குடிக்கிறது. பறவை ஒன்று பூவின் தேனை குடிக்கிறது. எழுதுங்க பாப்போம். பறவை ஒன்று பூவின் தேனை குடிக்கிறது. சரி டீச்சர். ஓகே, வேற என்ன எழுதலாம்? இதுல வேற என்ன இருக்கு? நிறைய பூக்கள் இருக்கு. என்ன அந்த பூக்களை வச்சு என்ன வசனம் அமைக்கலாம்? நிறைய பூக்கள் இருக்கின்றன. இருக்கின்றன. நிறைய பூக்கள் மலர்ந்துள்ளன. எப்படி எழுதலாம்? பூக்களை இருக்கின்றனன்னு சொல்லாம வேற எப்படி சொல்லலாம்? மலர்ந்துள்ளன. எப்படி? நிறைய பூக்கள் மலர்ந்தன. மலர்ந்துள்ளன. மலர்ந்துள்ளன. ஓகே, இன்னைக்கு நீங்க எழுதுறத அம்மாட்ட கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டு மிஸ்ஸுக்கு அனுப்பி விடுங்க. எழுத்து பிள்ளைகள் அம்மா பாப்பாவா? பிறகு பிறகு இப்ப இல்ல, இப்ப இல்ல. நீங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு ஹரிஷ், ஹரிஷ் இல்ல 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 இல்ல, கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு, கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு அம்மா திருத்திட்டு அனுப்பி விடுவா. சரியா? அம்மாட்ட கொடுங்க காப்பி. அம்மா திருத்திட்டு மிஸ்ஸுக்கு அனுப்பி விடுவா. நீங்க என்ன பழவட்டீங்கன்றது. ரைட். எழுதிட்டீங்களா? பூக்கள் மலர்ந்துள்ளன. ஓ, நிறைய பூக்கள் மலர்ந்துள்ளன. நிறைய பூக்கள் மலர்ந்து. வேற என்ன எழுதலாம்? இதுல ஒரு வண்ணத்தி பூச்சியா பறக்குது? ஓ, எத்தனை ஒரு வண்ணத்தி பூச்சி? நிறைய பூச்சிகள் பறக்கின்றன.
நிறைய வண்ணாத்தி பூச்சிகள் பறக்கின்றன. வெரி குட். எழுதுங்க பாப்போம். நிறைய வண்ணாத்தி பூச்சிகள், வண்ணாத்து பூச்சிகள் பறக்கின்றன. முடிச்சிட்டேன் டீச்சர். Right. எத்தனை எழுதிட்டீங்க? 7வது வசனம். 7 வசனம் எழுதிட்டீங்க. ஓகே. அடுத்து இன்னொரு படம் பார்த்து நாங்க எழுதிட்டு அம்மாக்கு அனுப்பினதை பிறகு மிஸ்ஸுக்கு பார்த்து அனுப்பிடுவோம். சரியா? ரைட். இப்ப கடைசியா மிஸ்ஸோட சேர்ந்து இன்னொரு படம் பார்த்து மிஸ்ஸுக்கு ஒரு கதை சொல்லிட்டு ரைட். இதுல பாருங்க, இந்த படம் பாருங்க. இந்த படத்துல என்ன இருக்கு, என்னென்ன இருக்குது பார்த்து சொல்லுங்க ஹரீஷ். குடிசை காணப்படுகின்றது. இன்னும் இத வயலின் வாசிக்க வேணாம், இத வாசிக்க வேண்டாம். நீங்க படத்தை மட்டும் பார்த்து சொல்லுங்க இதுல என்னென்ன இருக்கு. ஒரு ஒரு ம். வீடு. வீடு நாங்க எப்படி சொல்லுவோம்? இது வந்து வீடா இல்லாட்டிக்கு சின்ன ஒரு குடிசையா? ஒரு குடிசை வீடு. ஒரு குடிசை வீடுன்னு சொல்ல தேவையில்லை. குடிசைன்னு சொன்னா, வீடுன்னு சொன்னா பெருசா இருக்கும், ஓடு போட்டு கதவு பெருசு அந்த மாதிரி இருக்கும் வீடு. இது வந்து குடிசை, ஒரு சின்ன ஒரு வீட்டை சொல்லுவோம் குடிசை. இல்லாட்டிக்கு சிறிய வீடு, இல்லாட்டிக்கு சிறிய வீடுன்னு சொல்லலாம், இல்லாட்டிக்கு குடிசை. சரியா? குடிசை ஒன்று காணப்படுகிறது. அடுத்து இது என்ன இடம்? இது நீங்க இது பார்க்க என்ன மாதிரி தெரியுது? என்ன இடம் இது? குடிசை ஓகே, குடிசை இருக்கு. ஆனா இது என்ன இடம்? இதுல மம்பட்டி இருக்கு, மண்பட்டி இருக்கு, கூடை இருக்கு. இதுல ஒரு அங்கிள் ஒரு ஆள் இருக்கிறார், இதுல ஒரு தம்பி ஒரு ஆள் இருக்கிறாங்க. இது என்ன இடம் இது? என்ன மாதிரி இருக்குது? இதுல வந்து நெல்லுகள் எல்லாம் இருக்கு. என்ன சொல்றது, நெற்கதிர்கள் இருக்கிற மாதிரி இருக்கு தானே. இது என்ன இடம் இது? வயல்வெளி மாதிரி இருக்குதா? வயல் கிராமம். வயல் வயல்வெளி. வயல் பார்த்திருக்கிறீங்களா நீங்க? ஓ, அப்ப வயல் தெரியுமே நான் உங்களுக்கு. அப்ப இது ஒரு வயல் நில பிரதேசமாகும். இதுல ஒரு வயல் காணப்படுகிறது. இல்லாட்டிக்கு நாங்க எப்படி எழுதலாம்? இது ஒரு வயல் நில பிரதேசமாகும். சரியா? இதுல வேற என்னென்ன இருக்கு? இதுல இருக்கிறது என்னது? இது என்ன கருவி? மண்வெட்டி. மண்வெட்டி கருவி. மண்வெட்டி. இது மண்வெட்டி கருவி என்ன சொல்ல தேவையில்ல. மண்வெட்டி ஒன்று காணப்படுகிறது. வேற என்ன இருக்கு இதுல? இவருக்கு கீழே என்ன இருக்கு? கூடை ஒன்று காணப்படுகிறது. கூடை ஒன்று காணப்படுகிறது. இந்த விவசாயம் செய்யறவங்களை நாங்க எப்படி சொல்லுவோம்? இப்படி தலப்பா கட்டி இருப்பாங்க, இந்த மாதிரி உடுப்போடு இருக்கிறவங்கள விவசாயி என்று சொல்லுவோம். அப்ப இதுல எத்தனை விவசாயி நிக்கிறார்? ஒரு விவசாயி காணப்படுகிறார். ஒரு விவசாயி காணப்படுகின்றார். இதுல யாரு? ஹரிஷ் மாதிரி ஒரு ஆள் நிக்கிறார். ஒரு சிறுவன். ஒரு சிறுவன் காணப்படுகின்றார். சரியா? சோ இதுகளை நாங்க எப்படி நாங்க வசனம் அமைக்கலாம்னு பாப்போம். சரியா? நீங்க இதையே பார்த்து எழுதலாம்.
சரியா? இதே பார்த்து எழுதி கொள்ளுங்க. இதுல ஒரு குடிசை காணப்படுகிறது. வயலின் அருகில ஒரு குடிசை காணப்படுகிறது. வயலின் அருகில் வேலி அடைக்கப்பட்டு சிறிய குடிசை காணப்படுகிறது. இந்த இருக்கு வேலி. வேலி தெரியுதா? இந்த தடிகள் போட்டு இருக்கு பாருங்க, தடி போட்டு இருக்கு. இதுதான் வேலின்னு சொல்லுவோம். தெரியுதா? வேலி தெரியுதா? தெரியுது. இதத்தான் வேலி என்று சொல்லுவோம். சரியா? மிஸ் ஹரிஷுக்கு மிஸ் வந்து தமிழ் சொல்லி தருவன் மிஸ். திருத்துறது அம்மா திருத்திக் கொள்ளுவா. சரியா? அப்ப அம்மாட்ட நீங்க கிளாஸ் முடிஞ்சதும் அம்மாட்ட கொப்பி கொடுத்து திருத்தி கொள்ள வேணும். சரியா? நீங்க என்ன புள்ள விட்டு இருக்கிறீங்கன்னு அம்மா பாப்பா. ஓகேயா? ஓகே டீச்சர். முடிச்சிட்டேன் டீச்சர். ஓகே ரைட். ஓகே, அப்ப இன்னைக்கு நாங்க இதோட பினிஷ் பண்ணி கொள்ளுவோம், முடிச்சு கொள்ளுவோம். அடுத்த கிளாஸ் மிஸ் அம்மா சொல்லுவாங்க. அடுத்த கிளாஸ்ல மிஸ் வந்து உங்களுக்கு நான் அனுப்பி இருக்கிறேன் 3 படம் அம்மாக்கு அனுப்பி இருக்கிறேன், வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன். சரியா? சோ அந்த 3 படத்தையும் பார்த்து ஹரிஷ் 5 வசனம் எழுதணும். எத்தனை வசனம் எழுதணும்? 5 வசனம். 5 வசனம். 3 படத்துக்கும் நீங்க 5 வசனம் எழுதி மிஸ்ஸுக்கு போட்டோ எடுத்து மிஸ்ஸுக்கு அனுப்பி விட வேணும். சரியா? ஓகேயா? ஓ ரைட். ஓகே. அப்ப அம்மாவோட காய்ச்சி அடுத்த கிளாஸ் எப்ப போடுறதுண்டு மிஸ்ஸுக்கு சொன்னீங்கன்னா அடுத்த கிளாஸ்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஓகேயா? ரைட். நீ படிச்சது விளங்கிச்சுதா? ஹரிஷுக்கு கஷ்டமா இருக்குதா பிள்ளைக்கு? டீச்சர். இல்ல. இல்லைன்னா படத்தோட பார்த்து செய்ய விளங்கு தானே? ஓ ரைட். ஓகே. அப்ப நிறைய நிறைய நீங்க பயிற்சி செஞ்சா தான் உங்களுக்கு வாசிக்கவும் என்னது விளங்கும். மற்றது நீங்க கதை கேட்கலையும் இனி அம்மாவோடையோ அப்பாவோடையோ உங்களோட கிராண்ட்மாவோடையோ வீட்டுல நீங்க என்ன மொழி பயன்படுத்தணும்? தமிழ் மொழி தான் பயன்படுத்தணும். தமிழ்ல தான் நீங்க கதைக்க வேணும். சரியா? ஓகேயா? ஓகே. தமிழ்ல கதைங்க. ஸ்கூல்ல நீங்க இங்கிலீஷ்ல கதைங்க. தமிழ்ல முடிஞ்ச அளவு வீட்டுல அம்மாவோட கிராண்ட்மாவோட தமிழ்ல கதைச்சு பழக வேணும். சரியான சென்டென்ஸ் இனி மேக் பண்ண வேணும். என்ன சரியான வசனம் நீங்க அமைக்க வேணும். காலங்களை கவனமா கவனிக்க வேணும். சாப்பிட்டேன்னு சொல்றதுக்கு சாப்பிட்டோம்னு சொல்லக்கூடாது. சாப்பிடுகிறேன் என்று சொல்றதுக்கு சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது. காலங்கள் இனிமேல் அடுத்த கிளாஸ்ல நாங்க காலங்களும் பார்ப்போம். அப்ப ஹரிஷுக்கு இனி வாசிக்க தெரிஞ்சிடணும். அப்பதான் நாங்க உங்களோட ஸ்கூல் சிலபஸுக்குள்ள போகலாம். சரியா? ஓகேயா? ரைட். ஓகே. அப்போ bye. God bless you. Bye, See you next teacher. class. See you next class. Bye.